Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th standard unit 4ல இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ஒர்க்கை வச்சு தான் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். A box is pulled with the force of 25 Newton to produce a displacement of 15 meters. அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, 25 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை இழுக்கிறோம். ஸோ இழுக்கும்போது 15 மீட்டர்ஸ் அது டிஸ்பிளேஸ் ஆகுது. உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஆங்கிளில் பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா 30 டிகிரி. அதாவது இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குன்னா இப்படி பிடிச்சி இழுக்க போகிறோம் அதை. சரியா? இஃப் த ஆங்கிள் பிட்வீன் தி ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 30 டிகிரி, ஃபைண்ட் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். ஆங்கிள் ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கும் நடுவில் 30 டிகிரி இருந்துச்சுன்னா அதில் ஒர்க் டன் உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? W equal to F dot dr. இதுதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். டாட் ப்ராடக்ட்ன்றதுனால என்ன பண்ணுவோம்? dr cos theta. எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம்? 25 நியூட்டன் இன்ட்டு எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது? 15 மீட்டர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது இன்ட்டு காஸ் ஆங்கிள் வேல்யூ 30 டிகிரி. ஸோ 25 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 5s are 25, 5 2s are 10, 11 12, 5 2, 5 7 3. அப்போ 375. cos 30 வேல்யூ வந்து √3/2. √3 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், 1.732 divided by 2. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0.8 2s are 16, 6 2s are 12, 6 2s are 12. அப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து புக்கில் இருக்க கரெக்டாக வருது, 324.76. அதுக்கப்புறம் 50 சொல்லி வரும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இதோடய நிப்பாட்டிட்டாங்க ஜூல்ஸ். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ஆன்சர் வருதான்றது. ஓகேவா? ஆன்சர் வருது, செக் பண்ணிவிட்டேன். சரியா? ஸோ அப்போது இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பர்சன் அதை இழுக்க போகிறாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க? 25 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது? வச்சிருக்க இடத்துலேருந்து 15 மீட்டர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுது. எவ்வளோ ஆங்கிளில் பிடிச்சி இழுக்கிறாங்க? அந்த கயரை வச்சு அந்த ஆப்ஜெக்டை 30 டிகிரியில் இழுக்கிறாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒர்க் டன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா என்னது? F டாட் dr. டாட் ப்ராடக்ட்னா காஸ் தீட்டா போடுவோம், அதனால தான் காஸ் தீட்டா வந்திருக்கு ஃபார்முலாவில். F dr காஸ் தீட்டா. ஸோ இது வந்து ரெண்டுமே வெக்டார்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வரும். ஸோ யூ ஹாவ் டு ரைட் த யூனிட் ஆல்சோ. யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஜூல். ஸோ ஃபைனல் ஆன்சரில் ஜூல் போட்டாச்சு. ஸோ இந்த சம்மில் டவுட் எதாவது இருந்தால் கேளுங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.